வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 3rd யூனிட் ப்ரோஸு ஃபர்கெட்டிங் ரிட்டன் பை ராபர்ட் வில்சன் லிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் அதில் எழுதியிருக்காரு. அதில் மொத்தம் இதில் 4 பார்ட் இருக்குது. அந்த ஃபஸ்ட் பார்ட்டு நம்ம அதில் பார்ப்போம். இதில் என்ன கதை அப்படின்னா, இந்த ராபர்ட் லிண்ட் வந்து ஒரு கட்டுரை அந்த இடத்துல எழுதியிருக்காரு. இதில் கட்டுரை மாதிரி அந்த இடத்துல நமக்கு அதில் ப்ரோஸில் வச்சுருக்காங்க. அதில் இவர் என்ன பண்ணாருனாக்கா, அந்த ஃபர்கெட்டிங் அதாவது மறதி அப்படிங்கிற விஷயத்த இங்கே அதில் நமக்கு எழுதி அதில் காட்டியிருக்காரு. ஸோ உலகத்தில் வந்து மனிதர்கள் என்னென்ன மறந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதையில் நமக்கு என்ன எழுதி காட்டுதுன்னா, கடிதத்தை தபாலில் போடுறதுக்கு மறந்துடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரயாணம் பண்ணும் பொழுது கையில் வச்சிருந்த புஸ்தகம் இல்லைன்னா கொடை, இதுமாதிரி கைத்தடி இது மாதிரி வச்சுருந்தாங்களாம் எல்லாமே மறந்துட்டு போயிடுறாங்க. ஒரு சில விளையாட்டு வீரர்கள்லாம் விளையாட்டில் விளையாடும்போது சில இடத்துல மறந்துடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதையும் இந்த இடத்துல சொல்லி காட்டாரு. இதோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, கதையில் ஒருத்தன் வந்து ஒரு குழந்தைய தள்ளுவண்டியை தள்ளிட்டு மது கடைக்கு போவான். அங்கே மது கடைக்கு போனோடனே அந்த குழந்தைய விட்டுட்டு அவன் பாட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவான். அதில் ஸோ அந்த வழியாக அவன் போகிற மனைவி அந்த வழியாக அந்த போகும்போது நம்ம குழந்தை இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தோன்னே அவளுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருவா. ஸோ இதை வந்து அந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டியிருக்காரு. இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் மறதியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல அதில் சொல்கிறாரு. இதை நம்ம அதில் கதை நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஷயத்தை அதில் பார்ப்போம். பாருங்களேன். 3rd யூனிட் ப்ரோஸு ஃபர்கெட்டிங்னாக்கா மறதி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பை ராபர்ட் வில்சன் லிண்ட். ஸோ பார்ட் 1 புக்கு பேஜ் நம்பர் 66 நம்ம அதில் பார்க்குறதா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப் அதில் கொடுத்துருக்காங்க. ஹவ் ஃபர்கெட்ஃபுல் ஆர் யூ அப்படின்னு வார்த்தை அதில் கேட்டு. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஞாபக மறதி இருக்குது, எப்படி உங்களுக்கு மறதி இருக்குது அப்படின்னு வரும்போது, ஸோ வி ஆர் ஆல் ஃபர்கெட்ஃபுல் at the times and would like to find a way of improving our memories. நம்ம நிறையா ஞாபகம் மறதி நிறையா இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்னாக்கா, சில நேரத்தில் நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், மறதி வந்துடுது அதில். ஸோ அந்த மறதியை வந்து நினைவுத்திறனை கொண்டு வரத்துக்கு, அதாவது வே ஆஃப் இம்ப்ரூவிங் மெமரிஸ், நினைவுத்திறனை கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்களேன், ஒரு வார்மப்பில் ஸோ ஹவு ஷார்ப் இஸ் யுவர் மைண்டு. ஸோ உங்களோட நினைவுத்திறன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ கூர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு வார்மப்பில் உள்ளது, இன்ட்ரோடக்ஷன் உள்ளது தான். அதில் பாடத்தில் உள்ளதில் இன்ட்ரோடக்ஷன் உள்ளது, சும்மா கதைக்கு பிகினிங் உள்ளார நுழையிறதுக்காக வேண்டி. ஸோ டேக் 5 மினிட் மெமரி டெஸ்ட். ஸோ ஒரு 5 நிமிஷம் மெமரி டெஸ்ட்னாக்கா நினைவில் உள்ள டெஸ்ட். இந்த டீச்சர் வில் ரீட் அவுட் த சீரியஸ் நம்பர் அவுட் ஆஃப் 30 வேர்ட்ஸ். கீழே ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ் இதில் காப்பி பண்ணி போட முடியல. புக்ஸில் வேணால் அதில் பார்த்துங்க. அதில் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், நம்ம வாசிக்கும்போது அதில் தெரியும். அந்த பாக்ஸில் வந்து ஒரு 30 வேர்டு அதில் எழுதியிருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த டீச்சரு சம் ஆஃப் வில் பி ரிப்பீட்டடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது அதில். ஸோ வென்எவர் யூ ஹியர் த வேர்டு ஃபார் திஸ் ஃபஸ்ட் டைம் ரைட் என். ஸோ அந்த இடத்துல நீ கேட்கும் பொழுது அதில் என்ன பண்ணுறாக்கா, என்னங்கிற வார்த்தை அந்த இடத்துல எழுது அப்படின்னு அதில் சொல்கிறேன். ஸோ ஃபார் நியூ இந்த கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் வென் யூ ஆர் ஹியர் த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். வேர்டு ஏதாவது ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னாக்கா என்னங்கிற வார்த்தை குறிப்பிடு. அப்படி இல்லை அப்படின்னாக்க வேர்டு ரைட் ஆர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டாஸ்க் முடிஞ்ச பிறகு செக் யுவர் ரிசல்ட். ஸோ கம்பேர் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அண்ட் சி வாட் யூ ஆர் ஸ்டாண்ட். ஸோ நேராக உள்ள வார்த்தைக்கு வந்து என்னங்கிற வார்த்தையும், மீண்டும் ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னாக்கா ஆறுங்கிற வார்த்தையும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பார், செக் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சும்மா அதில் போட்டிருக்கேன், நான் படிக்கணுங்கிறதாண்டி. ஸோ அடுத்த ஒரு டாஸ்கில் 3ஆவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்களேன். ஹாவ் யூ எவர் லாஸ்ட் ஆர் மிஸ்பிளேஸ்டு எனிதிங் ஆஃப் வேல்யூ டியூ டு ஸோ ஞாபகம் மறதியின் காரணமாக ஏதாவது தொலைச்சிட்டியா, லாஸ்ட் நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மிஸ்பிளேஸ்டு, ஏதாவது வேல்யூவான பொருளை வந்து மறந்துட்டு வந்துட்டியா, இல்லை மாற்றி இடத்த மாற்றி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதில். ஸோ அட் த டைம்ஸ் சில நேரத்தில் இந்த இன்சிடென்ட் ஆஃப் ஃபர்கட்ஃபுல்னஸ் மே லேண்ட் ஆஸ் இன் எ டைட் ஆஃப் ஸ்பாட். ஸோ சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, ஸோ ஞாபக மறதியின் காரணமாக என்ன பண்ணுவோம், லேண்ட் ஆஸ் த டைட் ஸ்பாட். அந்த ஸ்பாட்டில் இடத்துல வந்து சில இடத்துல நம்ம மறந்துட்டுருவோம். எப்போ அப்படின்னாக்க ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், சில கஷ்டமான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை மறந்துட்டு வந்துடுவோம். ஒரு பொருளை பற்றி தான் சொல்லுவார், ஞாபக மறதியை பற்றி சொல்லுவார். தேர்ஃபோர் கிட்டத்தட்ட வி நீட் டு ஃபைண்ட்
அத கண்டுபிடிக்கணும். எத கண்டுபிடிக்கணும்? ஸோ வே டூ ரிமெம்பர் எப்படி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பின்னாடி போய் நம்ம நெனச்சு பார்க்கணும் அதுல. என்னன்னாக்கா எங்க மறந்தோம்? எப்படி வச்சோம்? அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதுல நெனச்சு பார்க்கணும். ஸோ வாட் வி ஹேவ் டூ டூ நம்ம என்ன செய்யணும் அது மீண்டும் அந்த இடத்துல கொண்டு வரத்துக்கு? ஸோ ஆர் கேரிங் வித் அஸ் நம்ம கூட கொண்டு வரதுக்கு நம்ம அந்த ஞாபகமா கரெக்ட்டா அந்த இடத்துல பாயிண்ட்ல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே மீண்டும் அந்த இடத்துல கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் வே இஸ் டூ மேக் த மென்டல் செக் லிஸ்ட். ஸோ அந்த இதில வந்து அத மீண்டும் அந்த நினைவுக்கு கொண்டு வரும்பொழுது, நம்ம மென்டலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த இடத்துல இது கரெக்ட்டா இருக்கா? மீண்டும் அந்த இடத்துல சொல்லி பார்த்துக்கணும். இல்லன்னா மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் வி கேன் வெரிஃபை பிஃபோர் த ஸ்டார்ட்டிங் எனி ஆக்டிவிட்டீஸ். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் தொடங்கும் பொழுதும் சரி, கரெக்ட்டா அந்த டயத்துக்கு செய்யணும். கரெக்ட்டா அந்த ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே என்ன பண்ணணும்னாக்கா, வெரிஃபை பண்ணணும். வெரிஃபைனாக்க நம்ம செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் மாரி அந்த இடத்துல பார்க்கலாம். அது மாரி இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து ஒரு அது அந்த இதில குடுத்துருக்காங்க. நவ் டிஸ்கஸ் யுவர் பார்ட்னர். ஸோ உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட விவாதி. என்ன சொல்லியிருக்காங்க, திங்க் ஆஃப் சம் பிராக்டிகல் ஐடியாஸ். ஒரு விவாத மேடையில தொடங்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்க, ஸோ உன் நண்பனோட விவாதி அப்படின்னு அதில சொல்றாங்க அதில. ஸோ ஐடியாஸ் ஆஃப் ஓவர்கம் ஃபர்கெட்ஃபுல் ஞாபக மறதிய பத்தி என்ன பண்ற, ஸோ இன் யுவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தினந்தோறும் நீ நடக்கக்கூடிய ஞாபக மறதிகள வந்து உன் நண்பனோட இல்லன்னா பார்ட்னரோட திங்க் பண்ணி பாரு, பேசி பாரு, விவாதி அப்படின்னு வார்த்தை அதில சொல்றாங்க. ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் குடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் அண்ட் ஷேர் யுவர் வியூஸ். விவாதி, அடுத்தவங்களுக்கு பகிரு. வித் த கிளாஸ் ஆஃப் ஃபாலோயிங் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபாலோ பண்ணு. வகை வகையா என்ன குடுத்துருக்காங்க அத ஃபாலோ பண்ணு. இஸ் ஃபர்கெட்ஃபுல்னஸ் எ ரிசல்ட் ஆஃப் கேர்லெஸ் ஆர் தட் ப்ரீ ஆக்குபேஷன். ஸோ ஞாபக மறதியின் காரணமாக வந்து பண்ணிடுறோமா? அப்படி இல்ல அப்படின்னாக்க கேர்லெஸ் நம்ம சொல்லலாம். கேர்லெஸ்னாக்க ஞாபக மறதி இன்மை அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ரீ ஆக்குபேஷன் நம்ம சொன்னோம்னாக்க கவலையின்மைன்னு கூட அந்த இடத்துல சொல்லலாம். கேர்லெஸ்னஸ்னாக்கா கவனமின்மையின் காரணமாக வந்து மறந்து போறோமா? இல்ல கவலையின் காரணமாக மறந்து போறோமா? அப்படின்னு அடுத்ததுல கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம இனிமேல் தான் பாடத்துக்கு வரப்போறோம். நவ் ரீட் த ஹியூமரஸ் எஸ்ஸே. இந்த பாடத்த படி. எப்படின்னாக்கா ஹியூமரஸ்னா நகைச்சுவையா உள்ளது. ஃபர்கெட்டிங் மறத்தல் பை ராபர்ட் வில்சன் லிண்ட் அப்படின்னு ராபர்ட் லிண்ட் தான் கொடுக்கணும். ராபர்ட் வில்சன் லிண்ட் தான் அவரோட பேர் அதில. அண்ட் ஹிஸ் அனலைஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபர்கெட்ஃபுல் இன் த ஹியூமன்ஸ். ஸோ ஞாபக மறதி அப்படிங்கிற வார்த்தை யார் எழுதினாக்கா ராபர்ட் லிண்ட் எழுதியிருக்காரு. ஹிஸ் அனலைஸ் அவருடைய விவாதம் எப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் அடிப்படை. ஸோ அடிப்படை காரணம் எது ஃபார் ஃபர்கெட்ஃபுல்னஸ் இன் த ஹியூமன்ஸ். அதாவது மனிதனுடைய ஞாபக மறதித்தன்மை வந்து அந்த காரணம் வந்து அடிப்படையா உள்ளது அப்படின்னு சொல்லி இதில வந்து அதில குடுத்துருக்காரு. இதான் அதில கதை. ஸோ இதில கதை என்ன ஆரம்பிக்கும் பார்ப்போம். எ லிஸ்ட் ஆஃப் ஆர்டிக்கிள் லாஸ்ட் பை த ரயில்வே டிராவலர்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆர்டிக்கிள்னா பொருட்கள்னு அர்த்தம். என்ன லாஸ்ட்னாக்கா தொலைஞ்சு போன பொருட்கள். எங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ரயில்வே டிராவலர்ஸ். ரயில்வே டிராவல்னாக்கா ரயில்ல பிரயாணம் பண்றவங்க வந்து இழந்து போன பொருள என்ன பண்றாங்கனாக்கா அண்ட் நவ் ஆன் சேல். இப்ப அத என்ன பண்ணாங்கனாக்கா விக்க போறாங்களாம். எங்க அப்படின்னா இந்த கிரேட் லண்டன் ஸ்டேஷன். ஸோ எங்கனாக்கா மிகப்பெரிய லெவல்ல லண்டன்ல இங்கிலாந்துல உள்ள லண்டன் ஸ்டேஷனாக்கா அந்த ரயில்வேல இருக்கிற இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணானாக்கா சேல்ஸ்னாக்கா வியாபாரம் அது விற்க போறாங்க அதில். ஹேஸ் பின் பப்ளிஷ்டு என்னக்கா பப்ளிஷ்னாக்கா ஸோ இந்த லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மெனி பீப்புள் அதாவது பல மக்கள் அண்ட் ஹூ ரீட் இட் அது பல பேர் அதை படிச்சு பார்க்குறாங்க. என்ன இட் ஹேவ் பீன் அட்டானிஷ்டு. ஸோ மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அட்டானிஷ்னா ஆச்சரியப்படுறது. அட் த ஆப்சன்ட் மைண்ட்னஸ் ஆஃப் தேர் ஃபெலோஸ். ஸோ ஆப்சன்ட் மைண்டட் அப்படின்னாக்க கவனக்குறைவால் ஏற்பட்டத அந்த இடத்துல அது சொல்றாங்க அதில். ஸோ அடுத்ததில் பாருங்களேன். இஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்டு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஸோ புள்ளியியல் துறைன்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாக்கா புள்ளியியல். இந்த ரெக்கார்டு வேறு அவைலபிள். அது அந்த இடத்துல புள்ளியியல் துறை என்ன சொல்லினாக்கா அது வந்து ஸோ வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்கனாக்கா இந்த பதிவுகள் வந்து கவனக்குறைவு தான். ஆன் சப்ஜெக்ட் இந்த பதிவு குறைவு என்னக்கா கவனக்குறைவால் வரதான். ஸோ ஹவவர் எப்படியா இருந்தாலும் ஐ டவுட் எனக்கு சந்தேகம் வெதர் இட் வுட் பி ஃபவுண்டு தட் பி ஆப்சன்ட் மைண்ட்னஸ். என்னன்னாக்கா ஆப்சன்ட் மைண்டட்னாக்கா கவனக்குறைவுன்னு சொல்கிறது இஸ் காமன். இது வந்து பொதுவாக எல்லாத்தையுமே உள்ளது. இட் இஸ் த எஃபிஷியன்சி ரேதர்னு சொல்கிறது. எஃபிஷியன்சினாக்கா அந்த நினைவாற்றல். ஸோ ரேதர் தென் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த ஹியூமன் மெமரி
தட் கம்பல் ஆஃப் மை ஒண்டர். என்னுடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்க, ஸோ மனிதனுடைய மெமரி இன்எஃபிஷியன்சினாக்கா நினைவாற்றல் கம்மியா இருக்கு அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும். ஸோ நினைவாற்றல் திறன் வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஸோ எத வந்து பாருங்களேன். ஸோ இந்த மாடர்ன் மேன்னாக்கா புதிதாக உள்ள ரிமெம்பர்ஸ்ங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல குடுத்துட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 150 ரிமெம்பர் வேர்ட்ஸோ என்னமோ அந்த இடத்துல வருது. ரிமெம்பர்னாக்கா நினைவுபடுத்தி பார்க்கறது. ஈவன் டெலிஃபோன் நம்பர்ஸ் மாடர்ன் மேன் என்ன நினைச்சு பார்க்குறான்னாக்க, டெலிஃபோன் நம்பர வந்து நினைச்சு பார்க்குறான். அண்ட் ஹி ரிமெம்பர்ஸ் அட்ரஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவன் மீண்டும் நினைச்சு பார்க்குறான். என்ன நினைச்சு பார்க்குறான்னாக்கா, தன்னுடைய நண்பனுடைய அட்ரஸ் அட்ரஸ்னாக்கா வீட்டு விலாசத்த இருக்கலாம். ஹி ரிமெம்பர் தட் டேட் ஆஃப் குட் வின்டேஜ்ங்கிறான். வின்டேஜ் சொன்னோம்னாக்கா அந்த ட்ரிங்க்ஸ் நம்ம வார்த்தை சொல்றது. மீண்டும் இந்த இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சத வந்து நினைச்சு பார்க்குறான் அதில பொறுத்தவரைக்கும். இதுதான் அதில கதை அது. ஸோ அடுத்து பாருங்களேன். ஹி ரிமெம்பர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் ஃபார் த லஞ்ச். ஸோ அந்த இடத்துல மீண்டும் நினைச்சு பார்க்குறான். அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஸோ காலத்திட்டத்த சொல்றாரு. காலத்திட்டத்த என்னக்கா ஃபார் லஞ்ச் உணவுக்கு அண்ட் டின்னருக்கும். அண்ட் ஹி மெமரி இஸ் கிரவுடட். ஸோ அவன சுத்திலும் என்ன இருக்குனாக்கா, அவனுடைய மெமரியில, அவனோட நினைவுல கிரவுடட்னாக்கா கூட்டம்னு அந்த இடத்துல சொல்றது. ஆனா இங்க பொறுத்தவரைக்கும் நிறைய நினைவுகள் இருக்கு. எது அப்படின்னாக்கா, வித் த நேம் ஆஃப் ஆக்ட்ரஸ். எது ஞாபகம் நிறையா வச்சுருக்கானாக்கா, ஆக்டர்னாக்கா நடிகர்களினுடைய பெயர்களும், அண்ட் ஆக்ட்ரஸ் நடிகைகளுடைய பேரும் அந்த இடத்துல வச்சிருக்கான். அது எல்லாமே வேற என்ன வச்சிருக்கான்னா, கிரிக்கெட்டர்ஸ். ஸோ அதில மட்டை பந்து அடிப்பாங்க இல்லையா? அவங்களையும் அந்த இடத்துல வச்சிருக்கான். அண்ட் ஃபுட்பாலர்ஸ் கால்பந்து விளையாடுவாங்க இல்லையா? அவங்களோடையும் அது எல்லாமே அண்ட் மர்டர்ஸ் கொலை செஞ்சவங்களையும் அந்த இடத்துல என்ன பண்றானாக்கா, நீ நெறைய ஞாபகம் வச்சிருக்கான். அதுதான் அந்த இடத்துல வந்து மெமரி இஸ் கிரவுடட் அப்படின்னு அர்த்தம் அதில சொல்றாரு அதில. அடுத்து ஹி கேன் டெல் யூ அவன் வந்து உங்கள்ட்ட சொல்லலாம். என்ன? ஸோ வாட் த வெதர் வாஸ் லைக் இன் த லாங் பாஸ்ட். ஸோ ஆகஸ்ட்க்கு முன்னாடி நடந்த லாங் பாஸ்ட்னாக்கா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்தத வந்து அவனால சொல்ல முடியும். அப்படின்னு அதில சொல்றாரு. சொல்லிட்டு அண்ட் த நேம் ஆஃப் த பிரிவென்ஷியல் ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டல்ல போய் தங்கி, அதில என்ன பண்றானாக்க, அதாவது மோசமான ஒரு உணவை உட்கொண்டது. அத பிரிவென்ஷியல் ஹோட்டல் விச் வி ஹேட் வைல் மீல் டூரிங் த சம்மர். ஸோ அந்த கோடை காலத்தில போய் அந்த மோசமான உணவு சாப்பிட்டத வந்து அந்த இடத்துல நினைவுபடுத்த முடியும் அப்படின்னு அதில சொல்றாரு. ஸோ அது பாருங்களேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. நல்லா கவனிங்க. பாடம் நல்லாயிருக்கும். ஃபர்கெட் அப்படிங்கிற வார்த்தை விட்டுருக்கேன். மறதிங்கிற வார்த்தை. ஸோ பார்ட் 2 வந்து கன்டின்யூ ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.